ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட விஜய் கிறிஸ்டோபர் பேசுகிறேன். சட்டசபையில் நேரடியாக பார்த்ததுனால நிறைய விஷயத்தை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திமுக வந்து தபாக கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரியும், தாவேக அமைச்சர்களை ஏவாவேலு அவர்கள் பாராட்டியும், KN நேரு அவர்கள் சமாதானத்தோடையும் கிருத்திகாவோட பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க மேலாம் ஏகப்பட்ட நில ஊழல் இருக்குது. ஏகப்பட்ட ஊழல் பண்ணதில் வெளியே வரமிச்சது எப்படியும் அவங்க வந்து தண்டிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். அதுக்காக எப்போயுமே அட்ஜஸ்ட்மெண்ட் போகிற மாதிரி கொஞ்சம் பாலிஷாக அப்படியே நவுத்துறாங்க. பட் நம்மளுடைய தளபதி CM ஜோசப் விஜய் அவர்கள் கண்டிப்பாக அதுக்கெல்லாம் ஒத்து வர மாட்டார். யார் தப்பு செஞ்சாலும் தண்டிக்கப்படும்னு சொல்லிட்டார். ஊழல் பண்ணணும் விட மாட்டேங்கிற ஒரு வார்த்தையை சட்டசபையில் தீர்மானமாக சொல்லிட்டார். ஸோ இது வந்து பார்த்தாங்க, இவங்கெல்லாம் வந்து நம்ம எப்படியாவது ஆட்சியை கலைச்சி அவங்கள ஒரு குழப்ப அனுப்பலான்னு பார்த்தாங்க. பட் நம்மளுடைய மந்திரிமாரெல்லாம் தெளிவாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் அனுபவம் கொஞ்சம் அப்படியே வந்தோன்னா தைரியமாக பேசுகிறாங்க. இனிமேல் வந்து அவங்கள விட திமுக அரசியல்வாதிகளை விட நம்மளுடைய தாவேக அமைச்சர்கள் அருமையாக பேசுவாங்க. வர காலத்தில் அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் பிரச்சனைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இப்போ வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அப்படியே நூல் விடுறாங்க. பட் தளபதி கண்டிப்பாக அதை ஏற்றுக்க மாட்டார். அவர் வந்து ஒரு வாட்டி தீர்மானம் பண்ணனா அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டார். மக்களுக்காக எதையும் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறார் தளபதி. வாழ்க தளபதி விஜய் அவர்கள்.